கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி முழுவதுமாகவே தற்பொழுது விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக சாலை முழுவதுமாக கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட பலூன்களோடு நிறைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக பலனடைந்த பொதுமக்கள் ஏராளமாக முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தபட்சம் 2 ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அலுவல் வேலைகளுக்கு இடையே முதலமைச்சர் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகிறது. கொளத்தூர் மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வைத்திருக்கின்றார். கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையிலும் முதலமைச்சர் பயணித்திருக்கின்றார் என்று சொல்லும் வகையிலே குறுகிய சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களுக்கும் முதலமைச்சர் பயணித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதல் முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய தலைவர்களுக்கே மிகப்பெரிய கூட்டம் வரும் பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். எனவே அவருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்பதற்கு சான்றாக தற்பொழுது ஏராளமான திமுகவினர் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி முழுவதுமாக எங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே. அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய கொடிகளும் ஏராளமாக பறக்கின்றன. ஏனென்றால் முதலமைச்சர் திருவாரூரில் நாளை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் பரப்புரையை தொடங்குவேன் என்று சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் ஏராளமாக வந்து குவிந்திருப்பதன் காரணமாக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே இன்றைக்கே முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டிய ஒரு நிலையை திமுகவினர் ஏற்படுத்தி இருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சருடைய பயண திட்டத்திலே வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக தன்னுடைய ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்துக்கு திரும்பக்கூடிய வகையாகத்தான் பயண திட்டம் இருந்தது. ஆனாலும் திமுகவை சார்ந்தவர்கள் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்லாயிரக்கணக்கில் வருகிறது முதலமைச்சர் வரக்கூடிய சாலை எங்கும் நிறைந்து நின்றதன் காரணமாக முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொண்டர்களுடைய அழுத்தத்தால் தொண்டர்களுடைய அன்பான அந்த நிர்பந்தத்தால் இன்றைக்கே தொடங்கிவிட்டார் என்று சொல்லும் விதமாக முதலமைச்சர் தன்னுடைய பயண திட்டத்தில் ஒரு சிறிய மாறுதலை செய்து கொண்டு விட்டார் என்று சொல்லலாம். அருகில் இருந்த ஒரு திறந்த ஜீப்பில் ஏறியவாறு முதலமைச்சர் பயணித்து வாக்காளர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் ஏராளமாக வருகை தந்து தங்களுடைய ஆதரவினை முதலமைச்சருக்கு தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம். வாக்குகளில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பிறகு 90,000க்கும் கூடுதலான வாக்குகளில் 2வது வெற்றியை பதிவு செய்தார். கடந்த முறை 2021 ஹார்டிக் வெற்றியை பதிவு செய்த பொழுது முதலமைச்சருடைய வெற்றி வாக்கு சதவீதம் என்பது அதாவது வேட்பாளரை இரண்டாம் நிலையில் வந்த வேட்பாளரை காட்டிலும் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார். எனவே இந்த முறையும் முதலமைச்சர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் என்கின்ற இந்த சிறிய சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்காக முனைப்பு காட்டி வருகின்றார். முதலமைச்சரை பொறுத்தவரை கொளத்தூரில் மட்டும் நான் போட்டியிடவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் நான் போட்டியிடுகின்றேன் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லி வருகின்றார். இந்த நிலையில் தான் திமுகவினர் ஏராளமாக குவிந்ததன் காரணமாக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சாலைகள் முழுவதுமாக கருப்பு சிவப்பு நிறத்தோடு காணப்படுகின்றது. நிறைய தொண்டர்கள் வந்ததன் காரணமாக முதலமைச்சர் நாளை திருவாரூரில் தொடங்க இருந்த தன்னுடைய தேர்தல் பரப்புரையை இன்றைக்கே கொளத்தூர் சட்டப்பேரவையில் தொடங்கிவிட்டார் என்று சொல்லும் வகையில் தான் ஏராளமான திமுகவினர் வருகை தந்திருக்கின்றார்கள். பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் நிறைய சிறுபான்மை மக்களை சார்ந்த குழுக்கள் இருக்கின்றார்கள், தேவாலயங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த தேவாலயங்களை சார்ந்த பாதிரியார்கள் வருகிறது முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய சாலையில் பயணிப்பதை பார்க்கின்றோம். கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படின்னு கவர்னர் மாளிகையில போய் பதவி ஏற்றுக்கிட்டு கோட்டைக்கு வந்து போட போகுது அப்படி சொல்றாங்க. 4வது முறை அதாவது 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவை நான் கண்ணால் பார்க்கிறேன். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு முக்கியம் சார் இந்திய நாட்டுக்கு? மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியானது இந்த கூட்டணியானது மக்கள் நல கூட்டணி முக்கியம் சார். இது மக்கள் நல கூட்டணி இந்தியா பிளாக் கூட்டணி எவ்வளவு முக்கியம்? இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம்.
முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் வலம் வந்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். சற்று முன்பாக செய்தியாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மக்களுடைய ஆதரவு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் எப்படி இருக்கின்றது என்று கேட்ட பொழுது, ஏற்கனவே 3 முறை நான் வெற்றியை பதிவு செய்த தொகுதிதான் என்றாலும் கூட இந்த முறை எந்த அளவிலும் இல்லாத வகையிலே கூடுதலான ஆதரவை பார்க்க முடிகின்றது. எனவே கடந்த காலங்களில் பெற்ற வெற்றியை காட்டிலும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை நான் வெற்றியை பதிவு செய்வேன் என்கின்ற தன்னுடைய மகிழ்ச்சியான அந்த எதிர்பார்ப்பை முதலமைச்சர் வெளியிட்டு சென்று கொண்டிருக்கின்றார். சாலையிலே ஆங்காங்கு இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் முதலமைச்சரை நெருங்கி வந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் சிறிது தூரம் தனக்கென்று வந்திருந்த அந்த திறந்த ஜீப்பில் நின்று வாக்காளர்களை சந்தித்தார். அவர்களுடைய ஆதரவை கேட்டு பெற்றிருந்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை அமைத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே. டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான யுத்தம் தான் இந்த தேர்தல் என்பதை மீண்டும் ஒரு முறை வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்த கையோடு முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். இதற்கு முன்பாக முதலமைச்சர் கடந்த ஒரு 6 மாதமாகவே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்பதாகத்தான் என்டிஏ வெர்சஸ் திமுக தலைமையிலான கூட்டணி என்ற தேர்தலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். அதே கருத்தை வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு தற்போது மீண்டும் ஒரு முறை தமிழக முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வந்த தமிழக முதலமைச்சருக்கு ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், இந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிலையங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்து சாலையில் நின்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட வகையிலே முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது நாளை தான் தொடங்குவதாக இருந்தது, திருவாரூரிலே தொடங்குவதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு திமுகவை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வந்து குவிந்ததன் காரணமாக இன்றைய நாளிலேயே, அதாவது அறிவித்ததற்கு ஒரு நாள் முன்பாகவே தன்னுடைய தேர்தல் பரப்புரை